Hello students, welcome to Crack Meat Biology. இந்த வீடியோல சாப்டர் 14 breathing and exchange of gasesல இருந்து mechanism of breathing, respiratory volumes and capacities and exchange of gases பத்தி பார்க்க போறோம். Okay, so this is the continuation of the previous video. So human respiratory system பத்தி பார்க்கணும்னா previous video ரெஃபர் பண்ணுங்க. So breathing எடுத்துக்கிட்டோம்னா it involves two stages, inspiration and expiration. So inspiration அப்போ atmospheric air is drawn in, expiration அப்போ alveolar air is released out. So in the movement of air into and out of the lungs எப்படி நடக்கும்னா by creating pressure gradient between the lungs and the atmosphere. So pressure gradient ன்றது change in pressure with respect to distance. So air வந்து from high pressure to low pressure move ஆகும். Okay, between the lungs and the atmosphere. So இதுதான் வந்து it will cause the movement of the air into and out of the lungs. Okay, so inspirationல பாத்தீங்கன்னா the intrapulmonary pressure will be lesser than that of the atmospheric pressure. That is, there will be negative pressure in the lungs with respect to atmosphere. So pulmonary pressure, அதாவது pressure within the lungs வந்து it will be lesser than the atmosphere. அப்பனா வந்து atmosphereல high pressure இருக்கும், லங்ஸ்ல வந்து லோ பிரஷர் இருக்கும். ஸோ ஏர் வந்து இட் வில் மூவ் இன் டு த லங்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி சொல்றோம் அப்படின்றத நம்ம ஃபர்தர் லெக்சர்ல பார்ப்போம். எக்ஸ்பிரேஷன்ல பாத்தீங்கன்னா இன்ட்ராபல்மோனரி பிரஷர் வந்து இட் வில் பி கிரேட்டர் தேன் தி அட்மாஸ்பெரிக் பிரஷர். ஸோ லங்ஸ்ல வந்து ஹை பிரஷர் இருக்கும், அட்மாஸ்பியர் லோ பிரஷர் இருக்கும்ன்றப்போ ஏர் வில் மூவ் அவுட் ஆஃப் த லங்ஸ் இன் டு தி அட்மாஸ்பியர். ஓகே, சோ இந்த பிரஷர் கிரேடியன்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த டயப்ரம் அப்படின்ற இந்த டோம் ஷேப்டு மசில்ஸும் அண்ட் தி ஸ்பெஷலைஸ்டு செட் ஆஃப் மசில்ஸ் விச் இஸ் தி எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ், அதாவது ரிப்ஸுக்கு நடுவுல பிரசன்ட் ஆயிருக்க இந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸும் வந்து இட் வில் பிளே அ ரோல் இன் தி ஜெனரேஷன் ஆஃப் தி பிரஷர் கிரேடியன்ட். ஓகே, சோ இன்ஸ்பிரேஷன் அப்போ பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த டயப்ரம் இந்த டாம் ஷேப்டு மசில் வந்து இட் வில் கான்ட்ராக்ட். ஓகே, சோ கான்ட்ராக்ட் ஆகும்போது ஸோ டயப்ரம் இப்படி இருக்கும், அது வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும், ஆன்டரோ போஸ்டீரியர் ஆக்சிஸ்ல, அதாவது மேல இருந்து கீழே வால்யூம் ஆஃப் த தொராசிக் சேம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் பிட்வீன் த ரிப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம், ஸோ ரிப்ஸும் ஸ்டெர்னம் வந்து பிரெஸ்ட் போனும் இட் வில் லிஃப்ட் அப். ஓகே, so lift up ஆகும், causing an increase in the volume of the thoracic chamber in the dorsoventral axis. So பின்னாடி இருந்து முன்னாடி கான்ட்ராக்ட் ஆகும், so volume of the thoracic chamber increase ஆகும். அதே மாதிரி diaphragm கான்ட்ராக்ட் ஆகும்போது மேல இருந்து கீழே volume of the thoracic chamber increase ஆகும். So ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், any change in the volume of the thoracic cavity will be reflected on the lung cavity, அதாவது pulmonary cavity நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ இப்போ வால்யூம் ஆஃப் த thoracic chamber இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பல்மோனரி வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்போ இந்த பல்மோனரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ட்ரா பல்மோனரி பிரஷர், தட் இஸ் பிரஷர் வித்தின் த லங்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, than the atmospheric pressure. So அப்ப என்ன நடக்கும், high pressure to low pressure air மூவ் ஆகும் அப்படின்றப்போ the air from the outside will move into the lungs. அதான் inspiration. ஓகே, whereas expiration அப்ப பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் ஆன டயப்ரமும் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸும் இப்போ ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நார்மல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது தொராசிக் வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ தொராசிக் வால்யூம் ரெடியூஸ் ஆச்சுன்னா பல்மோனரி வால்யூம் ரெடியூஸ் ஆகும். ஸோ தட் இன்ட்ரா பல்மோனரி பிரஷர், தட் இஸ் பிரஷர் வித்தின் த லங்ஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ வால்யூம் ரெடியூஸ் ஆகும்போது பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். So this leads to the increase in intrapulmonary pressure to slightly above the atmospheric pressure. So இப்ப pressure வந்து நம்ம லங்ஸ்ல அதிகமா இருக்கு, அப்ப அட்மாஸ்பியர்ல கம்மியா இருக்குன்னா air will expelled out of the lungs. So expulsion of air from the lungs. So air வந்து லங்ஸ்ல இருந்து அட்மாஸ்பியருக்கு போகும், அதான் வந்து expiration. Okay, so we have the ability to increase the strength of inspiration and expiration with the help of additional muscles present in the abdomen. So abdomenல இருக்கிற additional muscles, in addition to the diaphragm and intercostal muscles, abdomenல இருக்கிற muscles வந்து the strength of inspiration and expiration increase பண்றதுக்கு help பண்ணும். Okay, so on an average healthy human பாத்தீங்கன்னா breathe 12 to 16 times per minute. Per minute-க்கு healthy human வந்து 12 to 16 times breathe பண்ணுவாங்க. So the volume of the air involved in breathing movements can be estimated by using spirometer. So spirometer யூஸ் பண்ணி நம்ம volume of air breathingல இன்வால்வ் ஆகிற volume of air வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி பல்மோனரி ஃபங்க்ஷன்ஸ் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்பைரோமீட்டர் வச்சு
பாப்பாங்க. ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெபாசிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டைடல் வால்யூம் அப்படின்றது நார்மல் ரெஸ்பிரேஷன் அப்போ நம்ம இன்ஸ்பயர் ஒரு எக்ஸ்பயர் பண்ற வால்யூம் ஆஃப் ஏர். இது அப்ராக்சிமேட்லி 500 ml இருக்கும். ஸோ ஹெல்த்தி பர்சன் கேன் இன்ஸ்பயர் ஒரு எக்ஸ்பயர் அப்ராக்சிமேட்லி 6000 to 8000 ml ஆஃப் ஏர் பெர் மினிட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஹெல்த்தி ஹியூமன் பெர் மினிட்டுக்கு 12 to 16 டைம்ஸ் பிரீத் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ 12 into 500 6000 and 16 into 500 8000. So a healthy man can inspire or expire approximately 6000 to 8000 ml of air per minute. So இதான் tidal volume. Okay. Whereas inspiratory reserve volume அப்படின்றது additional volume of air a person can inspire by a forcible inspiration. So இதுதான் வந்து inspiratory reserve volume. Additional volume of air forcible inspiration மூலமா inspire பண்றது inspiratory reserve volume. இது ஆவரேஜா எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2500 to 3000 ml இருக்கும் வால்யூம் ஆஃப் ஏர். Then expiratory reserve volume ன்றது additional volume of air a person can expire by a forcible expiration. So this is additional volume of air forcible expiration மூலமா expire பண்றது expiratory reserve volume. Okay, so இது ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1000 ml to 1100 ml இருக்கும் வால்யூம் ஆஃப் ஏர். Then residual volume அப்படின்றது the volume of air remaining in the lungs even after a forcible expiration. So forcible expiration-க்கு அப்புறமும் கூட நம்ம லங்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்க அந்த வால்யூம் ஆஃப் ஏர் தான் வந்து ரெசிடுவல் வால்யூம். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா 1100 ml to 1200 ml இருக்கும். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் வச்சுதான் நம்ம பல்மோனரி கெப்பாசிட்டிஸ் லைக் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி, டோட்டல் லங் கெப்பாசிட்டி இதெல்லாம் டிரைவ் பண்ணுவோம், which can be used in clinical diagnosis. ஸோ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்றது நார்மலா எக்ஸ்பயர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் வந்து இன்ஸ்பயர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இது வந்து டைடல் வால்யூம். ஸோ டைடல் வால்யூம் பிளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், அதான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஓகே, தென் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்றது நார்மல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்பயர் பண்ற டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர், அதான் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து டைடல் வால்யூம் பிளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இதான் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. தென் ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி அப்படின்றது நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா நம்ம லங்ஸ்ல ரிமைனிங் இருக்கிற வால்யூம் ஆஃப் ஏர் தான் வந்து ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பிளஸ் ரெசிடுவல் வால்யூம், இதான் வந்து ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. ஓகே, தென் வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது the maximum volume of air a person can breathe in after forced expiration. So full forced expiration க்கு அப்புறமா நம்ம பிரீத் பண்ற மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் வந்து வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் நம்ம பிரீத் பண்ற மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகே, அதே மாதிரி மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் a person can breathe out after forced inspiration. ஸோ ஃபுல்லா நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு நம்ம பிரீத் அவுட் பண்ற மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர், அதையும் வைஸ் வர்சாவும் சொல்லலாம். ஸோ இதான் வைட்டல் கெப்பாசிட்டி. ஸோ ரெசிடுவல் வால்யூமை தவிர மத்த எல்லாமே வந்து கால்குலேட்ஸ் தி வைட்டல் கெப்பாசிட்டி. ஸோ வைட்டல் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம் பிளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகே, தென் டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்றது ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா, ஸோ நம்ம வந்து ஃபுல்லா நம்ம இன்ஸ்பயர் பண்ணிட்டோம், மூச்சை இழுத்துட்டோம். ஸோ இப்ப வந்து நம்ம எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் நம்ம லங்ஸ்ல இருக்கு அப்படின்றதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ டோட்டல் லங் கெப்பாசிட்டியில நம்ம வைட்டல் கெப்பாசிட்டி பிளஸ் இந்த ரெசிடுவல் வால்யூமையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் தி டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ இது எப்படி சொல்லலாம், வைட்டல் கெப்பாசிட்டி பிளஸ் ரெசிடுவல் வால்யூம்னு சொல்லலாம், ஆர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியும் சொல்லலாம். ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஓகே, சோ இது உங்களுக்கு நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஆல்வியோலை ஆர் த பிரைமரி சைட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிட்வீன் ஆல்வியோலை அண்ட் பிளட் தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்கும். தென் பிளட் அண்ட் டிஷ்யூஸ்ல நடக்கும். ஓகே,
ஸோ இந்த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இந்த சைட்ஸ்ல எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னா பை மீன்ஸ் ஆஃப் சிம்பிள் டிஃபியூஷன். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ சிம்பிள் டிஃபியூஷன் மெயின்லி பேஸ்ட் ஆன் pressure ஆர் கான்சென்ட்ரேஷன் gradient. ஸோ ஹை pressure டு லோ pressure ஆர் ஹை கான்சென்ட்ரேஷன் டு லோயர் கான்சென்ட்ரேஷன் இந்த டிஃபியூஷன் நடக்கும். ஓகே, ஸோ இந்த ரேட் ஆஃப் டிஃபியூஷன் அஃபெக்ட் பண்ற இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் solubility of the gases as well as the thickness of the membrane involved in diffusion. Okay, so இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் ரேட் ஆஃப் டிஃபியூஷனை அஃபெக்ட் பண்ணும். Then partial pressure அப்படின்றது mixture of gasesல the pressure contributed by an individual gas. அதான் partial pressure. So partial pressure of oxygen is PO2 and partial pressure of carbon dioxide is PCO2. So இந்த table neat aspectல it's very very important. இதை memorize பண்ணிக்கோங்க. So இதுல வந்து partial pressure of oxygen in atmosphere as well as the sites of diffusion கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி carbon dioxideக்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல அதோட பார்ஷியல் ப்ரெஷர் 159 mmHg. ஸோ mmHgன்றது மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்குரி. இட்ஸ் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர். ஓகே, தென் ஆல்வியோலைல பாத்தீங்கன்னா 104 mmHg. ஸோ அட்மாஸ்பியர் வந்து ஆல்வியோலை விட அதிகமா இருக்கு. ஸோ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் கான்சென்ட்ரேஷன், ஸோ இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்ல மூவ் ஆகும். ஓகே, ஆக்சிஜன். தென் ஆல்வியோலையோட டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ ஆல்வியோலைல பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. ஸோ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஆல்வியோலைல இருந்து பிளட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இது டீஆக்சிடேட்டட் பிளட் வந்து ஆஃப்டர் தி அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இட் வில் பிகம் தி ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டோட பார்ஷியல் ப்ரெஷர் 95 mmHg. தென் இந்த ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர், ஸோ பிளட்ல இருந்து டிஷ்யூஸுக்கு ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகும். So this oxygen will be utilized by the cells for cellular respiration. Okay. Then carbon dioxide ஓட diffusion பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷனோட பை ப்ராடக்டா ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ டிஷ்யூஸ்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கு டிஃப்யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஆஃப்டர் த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆட் ஆனதுக்கு அப்புறம் த ஆக்சிஜனேட்டட் பிளட் வில் பிகம் டீஆக்சிஜனேட்டட். ஓகே, ஸோ 45 mmHg ஆயிடும். So partial pressure of carbon dioxide. Then alveoli diffuse ஆகும் high pressure to low pressure. Then alveoli இருந்து atmosphere it will move out of the lungs. Okay, so இதுல பாத்தீங்கன்னா இந்த significant partial pressure gradient வந்து carbon dioxide இருக்காது compared to oxygen. So ஆக்சிஜன்ல பாத்தீங்கன்னா இந்த பார்ஷியல் பிரஷர் கிரேடியன்ட் வந்து டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும், வேற கார்பன் டை ஆக்சைடுக்கு கம்மியா தான் இருக்கும். இது ஏன்னா solubility of carbon dioxide வந்து 20 to 25 times higher than that of the oxygen. Okay, so அதனால the amount of carbon dioxide that can diffuse through the diffusion membrane வந்து அதிகம். So per unit difference in partial pressureக்கு அதிகமா கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் ஆகும் because of the solubility அதுக்கு அதிகம்ன்றதுனால. ஸோ அதனால வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் ஆகுறது வந்து இட் வில் பி மச் ஹையர் கம்பேர்ட் டு ஆக்சிஜன். அதனாலதான் வந்து பார்ஷியல் பிரஷர் கிரேடியன்ட் வந்து கிரேடியன்ட் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்காது கார்பன் டை ஆக்சைடுக்கு. ஓகே, தென் ஸோ இந்த பிக்சர்லயே பாத்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஆல்வியோலைல வந்து 104 mmHg இருக்கும். தென் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கு டிஃப்யூஸ் ஆகும். ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 40 mmHg இருக்கும். தென் அகெயின் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆகும்போது பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் 95 mmHg இருக்கும். தென் 95 mmHgல இருந்து 40 mmHg இருக்கிற டிஷ்யூஸுக்கு ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து டிஷ்யூஸ்ல வந்து 45 mmHg இருக்கும் அதோட ப்ரெஷர், வேற ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 40 mmHg தான் இருக்கும். ஸோ தட் அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கு டிஃப்யூஸ் ஆகும். தென் த பிளட் வில் பிகம் டீஆக்சிஜனேட்டட் ஆஃப்டர் தி அடிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 45 mmHg இருக்கும் அண்ட் ஆல்வியோலைல 40 mmHg தான் இருக்கும். அகெயின் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் டிஃப்யூஸ் ஆகும். தென் தி carbon dioxide will move out of the lungs into the atmosphere. Okay, so the diffusion membrane பாத்தீங்கன்னா it is made up of 3 major layers. So this is the diagram of a section of the alveolus with the pulmonary capillary. So இதுல வந்து the diffusion membrane பாத்தீங்கன்னா it is made up of 3 major layers, namely first thin squamous epithelium, then endothelium of alveolar capillaries or blood capillary, then basement substance. So the basement substance it has the thin basement membrane supporting this squamous epithelium and also the thin basement membrane surrounding this endothelium. Okay,
So இந்த basement substance வந்து between the squamous epithelium and endothelium present ஆயிருக்கும். Okay. So these are the three major layers of the diffusion membrane. So however அதோட thickness பாத்தீங்கன்னா total thickness less than a millimeter தான் இருக்கும். So therefore all the factors in our body are favorable for the diffusion of oxygen from alveoli to tissues and that of carbon dioxide from tissues to alveoli. Okay. So this is about the exchange of gases. So next videoல நம்ம transport of gases பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel. Thank you.